திருவள்ளூரில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட அனைவருக்கும் சமக்கல்வி எனும் மும்மொழி கொள்கைக்கான கையெழுத்து இயக்கத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அனைவருக்கும் சமக்கல்வி என்னும் பெயரில் தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி நபரிடம் கையெழுத்து பெறப்படும் என பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மஞ்சங்கரணையில் ஒவ்வொரு வீடாக சென்று பாஜகவினர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை வழங்கினர். அப்போது அவ்வழியாக வந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான விஜயகுமாரின் காரை வழிமறைத்த பாஜகவினர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கேட்டனர். இதையடுத்து காரில் இருந்து இறங்கிய அவர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான படிவத்தில் கையெழுத்திட்டதோடு மனதளவில் தங்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் கூறினார். அதிமுக மும்மொழி கொள்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை தெரிவித்து வரும் நிலையில் அக்கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு பாஜக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு. சமகல்வி அனைவருடைய உரிமை அப்படின்றதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போயிட்டு ஒவ்வொரு வீடா அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களுடைய ஆதரவை வாங்குறது தான் இந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ இது எந்த ஏரியா, எந்த இடத்துல பண்ணிருக்கீங்க? மஞ்சங்கர். தங்களது தொகுதியில் காசு கிடைக்காதா, பரிசுகள் கிடைக்காதா என மக்கள் எண்ணும் அளவிற்கு இடைத்தேர்தல் நிலை மோசமாகியுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் உள்ள வெல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கலந்து கொண்ட நிலையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவர்கள் முன்னிலையில் உரையாற்றினார். அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் பல கோடி ரூபாய்களை சேமிக்க முடியும் எனவும் மக்களுக்கான பணத்தை மக்களுக்காக செலவழிக்க முடியும் என தெரிவித்தார். பரிசு பொருட்களுக்காக தங்களது தொகுதியில் இடைத்தேர்தல் வராதா என எண்ணும் அளவிற்கு மக்கள் சென்றுள்ள நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டால் 5 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தேர்தல் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்தில் 1 கோடி கையெழுத்து வராவிட்டாலும் மும்மொழி கொள்கை நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தனியார் பள்ளியில் படிப்பவர்களுக்கு தனி பாடமுறை, அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கு தனி பாடமுறை எனும் வித்தியாசத்தை தேசிய கல்விக் கொள்கையின் மூலமே போக்க முடியும் என தெரிவித்தார். ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது மும்மொழி கொள்கை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எனவும் அப்போது திமுக ஏன் அதனை எதிர்க்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வெறும் பேச்சு மொழியாக மட்டுமே திமுக அரசு மாற்றிக் கொண்டிருப்பதாகவும், இருமொழி கொள்கைதான் தங்களது கொள்கை எனும் கூறும் முதலமைச்சர் தான் நடத்தும் பள்ளியில் மட்டும் மும்மொழி கொள்கையை கடைபிடிப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். மாநிலம் முழுவதும் மகளிர் தினத்தை முன்னிட்டு கோ-ஆப் டெக்ஸில் 30% தள்ளுபடி வழங்கப்படும் என அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 54வது புதிய கோ-ஆப் டெக்ஸ் கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதலமைச்சராக மு. க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தற்போது 150 தறிகள் இயங்கி வருவதாகவும், அதில் 106 தறிகள் தமிழகத்திலும் 44 தறிகள் பிற மாநிலங்களிலும் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தான் கைத்தறித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது இத்துறை 9 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்ததாகவும், பிறகு ஓராண்டில் 20 கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் அடைய செய்ததாகவும் தெரிவித்தார். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு 20% தள்ளுபடி வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 30% தள்ளுபடி வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலும் வேற மாநிலத்தில் மிச்சம் 44 கறிகள் இருக்கு. நாங்கள் நம்ம தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்போம். நாம் பொறுப்பேற்ற பிறகு இந்த துறைக்கு
இது நஷ்டத்தில் போயிடுது. கிட்ட 9.5 கோடி நஷ்டம். நாங்கள் பொறுப்பேற்று ஒரு வருஷத்துலவே அந்த 9 கோடி போக 10 கோடி ப்ராஃபிட் எடுத்தோம். ஏழை மாணவர்களுக்கான சம வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்பு என்று திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாஜக சார்பில் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மும்மொழி கொள்கை அவசியம் குறித்து எடுத்துரைத்து கடை மற்றும் வீடு பகுதிகளில் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஏழை மாணவர்களும் வசதி படைத்த மாணவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மும்மொழியை அரசு பள்ளிகளில் பயில வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இத்திட்டத்தை வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். ஆனால் திமுக அரசு மும்மொழி கொள்கை என்றாலே அது இந்தி திணிப்பு என்று பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டி வருவதாகவும், அதனை முறியடிக்கும் வகையில் சமவாய்ப்பு எங்கள் உரிமை என்னும் பிரச்சாரத்துடன் முன்மொழி கொள்கைக்கான கையெழுத்து இயக்கத்தை தமிழகம் முழுவதும் துவக்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.